இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. பிரபுவே ஆஞ்சநேயரே, சாதிக்க முடியாததையெல்லாம் சாதிப்பவர் நீர். உம்மால் சாதிக்க முடியாததுதான் எது? ராமதூதனே, கருணையின் கடலே, அடியனுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவீர். நாம் பிரார்த்தித்த காரியங்களையெல்லாம் முடித்து கொடுப்பீர் என்று நாம் ஹனுமானை பிரார்த்திக்கிறோம். அவர் ராமதூதன், ராமதாசன். புத்தி, பலம், யசஸ், தைரியம் ஆகிய அனைத்தும் குடிகொண்டவர். அவ்வாஞ்சநேயரை கோவை மாவட்டம் சிறுமுகை என்னும் இடத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இடுகம்பாளையத்தில் தரிசிக்க வந்துள்ளோம். அனுமந்தராய சுவாமி, ஜெயமங்கள ஆஞ்சநேயர். முதலில் உற்சவரை தரிசித்துக் கொள்வோம். ஆச்சரியமான திருக்கோலம். இவருக்கு நிரம்ப புறப்பாடுகள், உற்சவங்கள் என்று விடாமல் வருஷோத்சவ, மாசோத்சவ, பக்ஷோத்சவ அனைத்து உற்சவங்களும் நடைபெற்று வருகின்றன. வலது கையால் நம் அனைவருக்கும் அபயமளித்து கொண்டு, இடது திருக்கையால் கதையை பற்றி கொண்டு ஆஞ்சநேய சுவாமி உள்ளார். இவர் திருவடிகளை பற்றினோமானால் தான் தாவும் வேகத்தில் நம்மையும் அழைத்து கொண்டு ராமன் திருவடிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறார். ஆஞ்சநேயர் அனைத்தையும் துறந்தவர், விரக்தியே வடிவானவர். ஆனால் இன்று நாம் பக்தர்களாக இருந்து அவருக்கு நிரம்ப தொண்டுகள், பிரசாதம், திருவாபரணம், ஆச்சரியமான வஸ்திரம், பட்டாடைகள் அனைத்தையும் சமர்ப்பிக்கிறோம். அவர் புஷ்பத்தை வேண்டியவரா? ராமநாமத்தையே புஷ்பமாக கொண்டவர். ஆஞ்சநேயருக்கு புஷ்பமாலை சமர்ப்பித்தும் பார்க்கிறோம், வெற்றிலை மாலை சமர்ப்பித்தும் பார்க்கிறோம், வடை மாலை சமர்ப்பித்தும் சேவிக்கிறோம். இப்படி பல மாலைகளையும் அணிந்து கொள்ளுகிறார். ஏதும் இல்லாவிட்டால் ராம நாமமாகிற மாலையையே அணிந்து கொள்ளுகிறார். அதவரை விட்டு எப்போதுமே விலகாது. உற்சவர் ஆஞ்சநேயரை தரிசித்து இதோ மூலவர் ஆஞ்சநேயரை சேவிக்க வந்துள்ளோம். 16 அடிக்கு 16 அடி உள்ள பெரிய கர்ப்ப கிரகம். அதில் மூலமூர்த்தி ஆஞ்சநேய சுவாமி மட்டுமே எழுந்தருளியுள்ளார். ஏகசிலா பேரம், அதாவது ஒரே ஒரு கற்சிலையில் வடிவமைக்கப்பட்டவர், தானே தோன்றியவர். 8 அடி நீளம், 6 அடி உயரம், 5 அடி அகலத்தில் ரொம்ப ஆச்சரியமாக நமக்கு தரிசனம் கொடுக்கிறார். வலது திருக்கையை மேலே தூக்கி அந்த திருக்கையில் அழகான ரேகை, சக்கர ரேகை, அதோடு கூட நமக்கு அருள் புரிகிறார். இடது திருக்கையை தன்னுடைய முழந்தாளில் அழுத்தி பிடித்துள்ளார். இடது திருக்கைக்கு குறுக்கே சௌகந்திகா புஷ்பம், தேவநாட்டின் மலர், இந்திரதேசத்தின் மலர், சொர்க்கலோகத்து மலர். அந்த மலரை கையிலே பிடித்திருக்கிறார். ராம நாமமே மணக்கும், ராம பிரசாதமே மணக்கும். அதை கூறும்படி பல 100 வாசனைகள் கொடுக்கக்கூடிய சௌகந்திகா புஷ்பத்தை பற்றி உள்ளார். நம்மை பார்த்து சிரித்த திருக்கோலத்தோடே தென்னென்ற உறுதி மாறாத பார்வையோடு விளங்குகிறார். இதோ 2 திருக்கண்களையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். ஓர் புறத்தில் ராவணன் முதலான எதிரிகளிடத்தே, பெருமானுடைய விரோதிகளிடத்தே கோபம் கொப்பளிக்கிறது. மற்றொரு புறத்தில் லவகுஷர்கள், அவர்கள் பின்னே நிற்கும் நாம், நம்மிடத்தில் அருளே கனிவாகச் சொட்டுகிறது. ஆச்சரியமான திருநாமம், ராமனுடைய 2 திருவடி தாமர்களை பிரதிநிதியாக குறிப்பிடும் திருநாமம் திருமண்.
அதை நெத்தியில் தரித்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய திருமார்பில் ராமனையே எப்போதும் தாங்கிக் கொண்டிருந்தவர். சீதா ராமர்களை தன் திருமார்பில் காட்டியவர் ஆஞ்சநேயர் ஒருத்தர் தானே. 2 திருவடிகளையும் அகல வைத்து கொண்டு எப்போதும் தொண்டு புரிவதற்காக தாண்ட தயார் என்கிற தயார் நிலையில் உள்ளார். நீங்கள் ஒருத்தொருத்தரும் இந்த நிகழ்ச்சி முடியணும்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இப்ப ஆரம்பிச்ச 5 நிமிஷம் தானே ஆயிருக்கு. இப்பவே கூட புறப்படலாம். அவசியம் இடுகம்பாக்கத்துக்கு கிளம்பி ஜெயமங்கள ஆஞ்சநேயர் அனுமந்தராயனை கண்டிப்பாக சேவிக்க வேண்டும். அவரை சேவிக்க சேவிக்க நம்முடைய மன உளைச்சல், மன தளர்ச்சி, மன அழுத்தம் அத்தனையும் காணாமல் போகிறது. அவருடைய உறுதியை பார்த்தோமானால் இழந்த உற்சாகத்தை எல்லாம் பெறுகிறோம். எந்த குழப்பத்துக்கும் வழியே இல்லை. இப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் அவரே அழகர். அவரை சேவிப்பதற்காக அழகான கதவுகள், மணிக்கதவம் தாழ்திரவாய்னு பாடுகிறோமே, அந்த கதவுகள் எல்லாம் ஆச்சரியமான சிற்ப வேலைப்பாடுகள். மரக்கதவு, கதவுகளில் ஓரொரு விக்கிரகம் பிம்பம், அதில் அழகான வேலைப்பாடுகள். அதை கண்ணாடி போட்டு மூடி வைத்துள்ளார்கள். ஏன்? கோயிலே கண்ணாடி போல் பளபளக்கிறது. எங்கும் குப்பை காகிதத்தை காணும். பிரசாதம் எங்கும் இறைந்து கிடக்கவில்லை. ஆங்காங்கு எண்ணெய் விளக்க அழுக்கும் இல்லை. அனைத்து தொண்டுகளும் நடக்கின்றன. ஆனால் சுத்தமாக இருக்கிறது. இங்கிருக்கும் அடியார்கள் இந்த கோயிலை தங்கள் கோயில். ஹனுமான் நம்ம ஆஞ்சநேயர், ராமன் சீதை நம்முடைய ராமனும் சீதையும் என்கிற உள்ளன்போட தொண்டு புரிகிறபடியால் தான் அப்பழுக்கற்று கோயில் விளங்குகிறது. எந்த குறையும் காணோம். எந்த இடத்திலும் சரியானபடிக்கு பக்தர்கள் செல்லுகிறார்கள். 30,000 பேர் ஓரொரு தமிழ் மாதத்து முதல் சனிக்கிழமை வந்து தரிசித்து போகணும்னால் வேடிக்கையா? அனைவரும் ஆஞ்சநேயரை தரிசிக்க அவர் அருள் பெறுவதற்குத்தானே வருகிறார்கள். இன்னைக்கு நாமும் ஆச்சரியமான பெருத்த திருமேனியோட இருக்கும் இவ்வளவு பெரிய ஆஞ்சநேயரை சேவித்துக் கொள்ளும் பாக்கியம் பெற்றோம். இனி இவருடைய அனுமதியோட அடுத்த சர்க்கத்துக்கு போகலாம். ராமன் பரதனை சமாதானப்படுத்தி, கவலைப்படாதே, நீ நாட்டுக்கு திரும்ப போ. 14 ஆண்டுகள் கழித்து வந்து நானே நாட்டை ஆள்கிறேன். ஆனால் பரதனுடைய நாட்டை நான் ஆள்வேன். ராமன் நாட்டை ஆள்வேனா? பரதனுக்கு நாடு கொடுத்தாகிவிட்டது. இனி உன் பிரதிநிதியாக ஆள்வேன். 111வது சர்க்கத்தின் கடைசி 2 ஸ்லோகங்கள். அனேன தர்மசீலேன வனாத் பிரத்யாகத புனः பிராத்ராசக பவிஷ்யாமி பிருத்திவ்யா பதிருத்தமஹ. இந்த பிருத்திவிபதியாய் அரசனாய் இருப்பேன். என் தம்பியோட கூட சேர்ந்து நாட்டை ஆளுவேன். விருத்தோ ராஜாகி கைகேய்யா மயா தத் வச்சனம் கிருத்தம் அனுதான் மோச்சயானேன பிதரந்தன் மகீபதிம். பொய் சொன்னார் என் தந்தை என்னும் கடனிலிருந்து நான் அவரை மீட்டாக வேண்டும். கைகேய்க்கு வாக்கு கொடுத்து நிறைவேற்றாமல் போனால் என்கிற அவப்பெயரிலிருந்து தந்தையை நான் மீட்டாக வேண்டும். ஆகவே இந்த முடிவுதான் சரியான முடிவு. என்னுடைய இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று ராமன் முடிச்சுட்டார். அடுத்த சர்க்கம் 112வது சர்க்கம். பாதுகையை ராமன் பரதனுக்கு கொடுக்கும் சர்க்கம். எங்கிருந்து பாதுகை வந்தது? திடீர்னு ஏன் கதை மாறுகிறது? கேட்போம். தம் அப்பிரதிம தேஜோபியாம் பிராத்ருபியாம் ரோமஹர்ஷணம் விஸ்மிதா சங்கமம் பிரேக்ஷ சமுபேதா மகர்ஷயா. அங்கு கூடியிருந்த மகர்ஷிகள், கண்ணுக்கு தெரியாமல் இருந்த முனிகணங்கள், ஆகாசத்தில் இருந்த தேவர்கள் அனைவரும் அண்ணனும் தம்பியும் தர்மத்தை கொண்டே வாத பிரதிவாதங்கள். 2 பேரும் தர்மத்தை மீறலே. ராமனும் தர்மம் தான் சொல்றார், தம்பி பரதனும் தர்மம் தான் சொல்றார். இப்படி தர்மத்தின் வழி நின்று இருவரும் விட்டு கொடுக்காம இத்தனை அர்த்தங்களை நமக்கு கற்பித்தார்களே. இப்ப இந்த 5-6 சர்க்கத்திலே இவா 2 பேரும் பேசுறத வச்சுட்டு நாம எத்தனை தர்மங்களை இப்ப புரிஞ்சுட்டோம். அது அத்தனையும் பேசினதை கண்டு ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் பரம திருப்தி. அந்தர்ஹிதா முனிகணாக ஸ்திதாச்ச பரமரிஷயா. அப்ப அவர்கள் சொல்றார்கள், ஸ்ருத்வா வயம் ஹி சம்பாஷம் உபயோஸ் பிருகயாமஹே குலே ஜாத மகாப்ராஜ்ய மகாவிருத்த மகாயச கிராஹ்யம் ராமஸ்ய வாக்கியம் தே பிதரம் யத்யவேக்ஷசே. பரதா, ராமன் சொல்லுவதுதான் நியாயம். ஏற்கனவே பரதன் பக்கத்தில் இருந்த மக்களை பார்த்து சொல்றார், நானே கேட்டு இருக்கேன், நானே கம்பல் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க வேண்டாமான்னா மக்கள் சட்டுன்னு சொல்லிட்டார்கள், பரதா எங்களுக்கு தெரியும், ராமன் உள்ளம் காட்டுக்கு செல்றதுல தான் இருக்கு, நாட்டுக்கு வருவதில் இல்லை. அவர் நினைத்தது தான் நியாயமா இருக்கும் எப்போதும். அதனால நீ தான் புரிஞ்சுக்கணும். மக்கள் அப்பவே சொல்லிட்டா. இப்ப ரிஷிகள் சொல்றார்கள், நீ புரிஞ்சுக்கோ பரதா, நீ சொல்றத தப்புன்னு நாங்க சொல்ல வரல. ஆனால் என்னதான்
நீ குற்றம் புரிந்தவன் இல்லை இல்லைன்னு நீ சொல்லிக் கொள்ள முற்படுகிறாய். உனக்கு குற்றமே இல்லை. ஆனால் சொன்ன சொல் மாறுவது ராமனால் இயலாது. ஆகவேதான் வர மறுக்கிறான். புரிஞ்சுக்கோ. சதா நிருணமிமம் ராமம் வயமிச்சாமஹே பிதுஹு. ராமன் தன் தந்தையினுடைய கடனை தீர்க்க பாடுபடுகிறான். அதற்கு நீதான் அவனுக்கு உதவ வேண்டும் என்று மற்ற முனிகணங்கள் ரிஷிகள் எல்லாரும் சொல்ல பரதன் தீனமான குரல்ல கைகூப்பிண்டு பிரார்த்திக்கிறார். ராம தர்மமிமம் பிரேக்ஷ குலதர்மானு சந்ததம் கர்த்துமர்ஹசி காகுத்ஸ்த மம மாதுஷ்ச யாச்சதம். என்னுடைய தாயார் தப்பு பண்ணதை மனசுல வச்சுக்காதே ராமா. நான் அதுக்கு துணை போயிட்டேன்னு ஒரு நிமிஷம் நினைச்சுடாதே. எனக்கு அதுல பங்கு இல்லை. என் தாயார் தவறிழைத்தார், அவரையும் மன்னித்து விடு. நாட்டுக்கு திரும்பவா. எனக்கு இதுக்கு மேல தர்மம் பேச தெரியல, சட்டம் பேச தெரியாது. ஆசையோடு கேட்கிறேன், அன்போடு வினவுகிறேன், திரும்பவா. எல்லாம் தோத்து போச்சுன்னா இதுதான வழி. ராமன் திருவடியை பற்றி வான்னு கேட்கறத விட என்ன செய்வான் பரதன்? அதையும் பண்ணிட்டார். ராமன் சொல்றார், தம் அங்கே பாத்தரம் கிருத்வா ராமோ வச்சனம் அப்ரவீத் சியாமம் நளினபத்ராட்சம் மத்தஹம்சஸ்வர ஸ்வயம் ஆகதாத்வாமியம் புத்தி ஸ்வஜா வைனயிகீச்சயா. ராமன் பரதனை பக்கத்தில் அன்போட கூட்டு தான் அருகில் அமர்த்தி வைத்து கொண்டு, உன்னுடைய இந்த பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுறேன் பரதா. இப்படியா ஒருத்தன் ராடு வேண்டான்னு போராடுவான்? நான் வரணுங்கிறத நானே மறுக்கிறேன். ஆனா நீ கேட்கிறாயே, உன்னுடைய இயல்பு புரிகிறது. நீதான். வேதாந்த தேசிகன் பாதுகா சஹஸ்ரம் பாடினார். அதுல சாதிக்கிறார், பரதாய பரன் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம். அந்த பரதனுக்கு வணக்கம். ராம பக்தர்களில் சிறந்தவர் யார்? யார் முதன்மை பெற்றவர் என்று கேள்வி பிறந்தால் பரதன்னு விரல் விடுவாளாம். இப்ப அடுத்த ராம பக்தன் யார்? பரதன்னு விரல் விடுவார்கள். அடுத்த ராம பக்தன் யார்? பரதன்னு விரல் விடுவார்கள். ஏன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் சமமாக மாட்டார்கள். பரதன் பரதனே. அப்ப ராம பக்தியில் சிறந்தவன் பரதன் 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 பரதன். எத்தனை நேரம் சொன்னாலும் பரதன். அந்த பரத பிரபாவத்தையே, அவர்தான் பாதுகா பிரபாவத்தையே உலகத்துக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆகவே ராமன் பரதனை கூப்பிட்டு சொல்றார், உன்னை போல் இயல்பு நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா பரத தர்மம் மாறாது. அதை மட்டும் நீ புரிந்து கொள். நீ திரும்ப நாட்டுக்கு போக வேண்டும், ராஜ்யத்தை ஆள வேண்டும். திரும்ப 14 வருஷம் கழித்து நான் வந்து உன்னோடு சேர்கிறேன். என்று காமாத்வா தாத லோபாத்வா மாத்ரா துப்பியமிதம் கிருதம் ந தன் மனசி கர்த்தவியம் வர்த்தித்தவ்யஞ்ச மாத்ருவத். எக்காரணம் கொண்டும் நீ நாட்டை ஆளும் போது நம் நடுத்தாயான கைகேயை தப்பாக பேசக்கூடாது. அவளிடத்தில் குற்றம் இல்லை, அவளை குறை கூறாதே என்று சொன்ன பிற்பாடு ராமன் வரப்போறதில்லைங்கிற முடிவு தெரிஞ்சு போச்சு. அதுதான் நியாயம்ங்கிறதும் புரிஞ்சது. வசிஷ்டரும் பரதரும் வேண்டுகிறார்கள், இதோ பொன்னால் செய்யப்பட்ட உன்னுடைய பாதுகை, அந்த பாதுகை மேலே ஏறி இறங்கி அது நீ நின்ற பிரசாதமாக எங்களுக்கு கொடு. அதை பெற்றுக்கொண்டு போய் நாட்டை அதை வைத்துக் கொண்டு ஆண்டு கொள்ளுகிறோம் என்று பிரார்த்தித்தார். அதிரோஹாரிய பாதாபியாம் பாதுகே ஹேமபூஷிதே ஏதேகி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. இனி இந்த பாதுகை தான் உலகத்தையே ஆளப்போகிறது. ராமனுடைய கால் செருப்பு, அந்த மாதிரி சின்ன வார்த்தை சொல்லக்கூடாது. ராமனுடைய பாதுகை, ராமனுடைய பாதரக்ஷை, காலணி. தமிழ்ல சொல்லணும்னா காலணின்னு சொல்ல போறோம், பாதுகா பாதரக்ஷான்னு சொல்லுகிறோம். அதைத்தான் பிரார்த்திக்கிறான். ஸ்வபாதுகே சம்பிரணமே ராமம் வச்சனம் அப்ரவீத். ராமன் கிழக்கு நோக்கி நின்று பொன் பாதுகையின் பேர்ல ஏறி நின்று விட்டு இறங்கி அப்போது சூளுரைக்கிறார். 14 ஆண்டுகள் கழித்து 15வது ஆண்டு, பரதா முதல் நாள் உன் முகத்தில் முழிப்பேன், இது சத்தியம். ராமனும் ஒத்துக்கிறார். அப்ப பரதன் சபதம் பண்றான், சதுர்தசேகி வருஷாணி ஜட்டா சீரதரோஹ்யம் பலமூலாசனோ வீர பவேயம் ரகுநந்தன. நானும் 14 ஆண்டுகள் சடைமுடி தரித்துத்தான் இருப்பேன், நாட்டுக்குள் செல்ல மாட்டேன், வெளியே நந்தி கிராமத்திலிருந்து தான் ஆட்சி புரிவேன். நதரக்ஷாமி யதித்வாந்து பிரவேக்ஷாமி ஹுதாசனம். 15வது ஆண்டு முதல் நாள் உன்னை காணாவிடில் நெருப்பு மூட்டி குதித்து விடுவேன். ச பாதுகேதே பரத ஸ்வலங்கிருதே மகோஜ்வலே சம்பரிகிருஹ்ய தர்மவித் பிரதக்ஷணஞ்சைவ சகார ராகவம் சகார சைவோத்தமம் ஆகமூர்த்தனி. தன் தலையாலே மரியாதையோடு பாதுகையை பெற்றுக்கொண்டான், வணங்கினான், ராமனை வலம் வந்தான். அவனிடத்தில் விடை பெற்று கொண்டு அருகில் இருக்கும் சத்ருகனனை அழைத்து ரதத்தில் தேரில் ஏறி வேகமாக எல்லாரிடத்திலும் விடை பெற்று கொண்டு மத்த பேரோட சேர்ந்து அயோத்தி நோக்கி புறப்படுகிறான். அங்கு போய் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ண போகிறான். பாதுகா பட்டாபிஷேகம் முக்கியமான கட்டம் இல்லையா? நிதானமாக அத்தை அனுபவிப்போம்.
தற்போது அனுமந்தராய சுவாமி கோயில், இடுகம்பாளைய கோயிலிருந்து விடைபெறுவோங்கிறத விட நீங்கள் எல்லாரும் புறப்பட்டிருப்பீர்கள், ஆஞ்சநேயரை தரிசிப்பீர்கள்னு நினைத்து விடைபெறுகிறேன். அடுத்த நாள் பாதுகா பட்டாபிஷேகம். ஒரு அறிவிப்பு.